Hello friends, welcome back to Mistakesmakesme. This is Sathish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? ஸோ வேரியபிள் நேம்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பக்கத்துல இருந்து பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. வேரியபிள் நேம்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. ஷார்ட் நேமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் நேமா இருக்கலாம். ஏஜ், கார்நேம், டோட்டல், வால்யூம் இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரூல்ஸ் ஃபார் பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூல் வந்து சொல்றாங்க. அந்த 3 ரூல் என்னன்னு பார்த்துருவோம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா வேரியபிள் நேம் வந்து லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்ல அப்படின்னு வந்து அண்டர்ஸ்கோர் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றாங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா cannot ஸ்டார்ட் வித் a நம்பர். ஒரு நம்பர்ல வந்து வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இது மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபோர்த் கண்டிஷன் என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா வேற ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க ஏஜ் 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 மூணுமே ஏஜ் தான். பட் இதோட மீனிங் தான் ஒண்ணு. அதாவது இங்கிலீஷ் படி பார்த்தோம்னா பட் பைத்தான்ல பார்த்தோம்னா இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேரியபிள் நேம்னு சொல்றாங்க. பிகாஸ் இது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட். இது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மால்ல இருக்கும். இது பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல மட்டும் கேப்ஸ்ல, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஸ்மால்ல இருக்கும். இது பார்த்தோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா கேப்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து வேரியபிள் நேம்ஸ் வரை பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான வேரியபிள் நேம்ஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பைத்தான்ல வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீகல் வேரியபிள் நேம்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். லீகல் வேரியபிள் நேம்ஸ்னா இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து வேரியபிள் நேம் வந்து கன்சிடர் பண்ணப்படும் பைத்தானால. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் இருக்கலாம். இல்ல அப்படின்னா இடையில வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஸ்டார்டிங்ல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் அதுக்கப்புறம் வந்து கேப்ஸ்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கடைசி வந்து ஒரு நியூமரிக் நம்பர் வந்து யூஸ் பண்றாங்க. ஆல்பா நியூமரிக் நம்பர். ஆல்பா நியூமரிக் நம்பர்னா வேற ஒன்றும் கிடையாது. 0 to 9 வரைக்கும் தான் ஆல்பா நியூமரிக் நம்பர். 10, 11 அந்த மாதிரிலாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. 0 to 9 வரைக்கும் நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் பைத்தான் வேரியபிள் வந்து நேம் வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ கீழே இருக்கு பாத்தீங்களா இல்லீகல் வேரியபிள் நேம்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வேரியபிள் நேம் வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியாது. சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூமரிக் வேல்யூ வந்திருக்கு 2 to my war அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து சின்டாக்ஸ் எரர் தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மை அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிறது வந்து அண்டர்ஸ்கோர், இங்க இருக்கிறது பார்த்தோம்னா ஹைஃபன். ஓகேவா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்கோர் இடையில கொடுத்தோம்னா நமக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கு பதிலாம வந்து ஹைஃபன் கொடுத்துங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணப்படாது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இடையில வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்தாலுமே அது வந்து இல்லீகல் வேரியபிள் நேம்ஸ்ல தான் போய் ஆகும். ஸோ இது வந்து வேரியபிள் நேமா நம்மளால கொடுக்க முடியாது. வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பண்ணி பார்த்துருவோம். ஸோ வழக்கமாக உங்களுடைய பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே பக்கத்துல டிராக் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். மை நேம் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்க வந்து வேற நேம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதை நீங்க வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சாதான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துடும். இல்லைன்னா ஸ்ட்ரகிள் ஆகுறப்ப நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து பாக்குறப்ப உங்களுக்கு வந்து டவுட்ஸ்க்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாத்தீங்களா? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து விடணும்ன்ற கட்டாயம் கிடையாது. பட் நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க நீட்டா அழகா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால்லையும் இடையில வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ இது அண்டர்ஸ்கோர் ஓகே, இது கன்சிடர் ஆயிருச்சு. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்றாங்க. இந்த மை நேம் அப்படின்னு தான் கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. வேற எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்மால்லையும் அதுக்கப்புறம் வந்து கேப்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைனலா வந்து பார்த்தோம்னா ஒரு நியூமரிக் நம்பர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால வந்து ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ண முடியும். 2ன்னு தான் கொடுக்கணும் கிடையாது. 0 to 9 வரைக்கும் எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு வந்து நேச்சர்னு கொடுக்குறேன். சோ எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இங்கேயும் சரி இங்கேயும் சரி நீங்க எது வேணாலும் பைத்தான் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா இந்த வேரியபிள் நேமோட வேல்யூ. ஓகேவா? டேட்டா வேல்யூ இதுதான் பைத்தான். இது ஃபுல்லா இந்த அங்க மை நேம்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? சோ இதுதான் வேரியபிள் நேம்ஸ்னு சொல்றது. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த வேரியபிள் நேம்ஸோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் வேரியபிள் நேம்ஸ்னா என்னன்னு பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நம்பரை வச்சு ஸ்டார்ட் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து for my name அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ சின்டாக்ஸ் எரர்னு தான் வருதா? ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லிருச்சு. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நியூமரிக் வேல்யூ யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் ஒன் நம்ம வந்து ஒரு ஹைஃபன் கொடுத்து பார்ப்போம். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹைஃபன் கொடுத்துருக்கிறதுனால சின்டாக்ஸ் எரர்னு தான் வருது. ஓகேவா? ஓகே. தேர்ட் ஒன் பார்ப்போம். ஸ்பேஸ் விட்டுட்டு. ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு சின்டாக்ஸ் எரர்னு தான் வரும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. மூணாவது கண்டிஷன் என்னது? ஸ்பேஸ் விட்டுருந்தா நமக்கு வந்து இல்லீகல் வேரியபிளா ஆகிரும். ஸோ நம்மளால வந்து வேரியபிள் நேம் செட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம்னா வழக்கம் போல சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க சேவ் கொடுத்தா மட்டும் தான் வந்து அது உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஆகி நிற்கும் உங்களுடைய சிஸ்டம்ல. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எங்க போய் ஸ்டோர் பண்ணணுமோ அங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் ஃபோல்டருக்குள்ள அதுவா வந்து டைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ஸோ நீங்க நேம் மட்டும் செட் பண்ணணும். இப்போ வந்து நான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். வேரியபிள்ஸ்னு கொடுத்துக்கிறேன். .py நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. ஓகேவா? பிகாஸ் பைத்தான் ஃபைலா தான் நமக்கு வந்து சேவ் ஆகுது. பைத்தான் ஃபைல்னா வேற ஒன்றும் கிடையாது. .py அப்படின்னு கொடுத்துட்டாலே அது பைத்தான் ஃபைலாக தான் சேவ் ஆகும். சேவ் கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த லொகேஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஓபன் ஆகும் இந்த ஃபைல். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வேரியபிள் நேம்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ரூல்ஸ் ஃபார் பைத்தான் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ரியல் டைமாவும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து பைத்தான் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, இல்ல வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுடைய டீச்சர்ஸ் யாராவது சிஎஸ்சி அந்த ஓரியன்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்க ட்ரிபிள் இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பைத்தான் கத்துக்கணுன்ற ஒரு தேவையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் சிம்பிளாவும் நம்ம வந்து பைத்தான் கோர்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே அண்ட் டேக் கேர்.